தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் பொங்கல் வைக்கிறாங்க. ரேவதி மகேஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் படையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வச்ச பொங்கலை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரேவதி தன்னுடைய மாமா மயில்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஏன்னா ஏன் பொண்டாட்டி திட்டுவா, அதனால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பொங்கலை சாப்பிட்டு ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க வேணாம், ஏதாவது போட்டி ஆட்டம் பாட்டனும் செய்யலாம் அப்படின்னு மாப்பிள்ளை மயில் வந்து ஒரு ஐடியா கொடுக்க, அது அவர் கொடுத்த ஐடியா பார்த்திங்கன்னா ரோகிணியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவர் இப்படி ஒரு போட்டியை வைக்கிறாரு. ஸோ என்ன போட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சவங்கள போய் வந்து கரெக்டாக தொடணும், இதுதான் போட்டி. ஸோ அந்த கேப்பில் மாப்பிள்ளை மயில் தன்னுடைய பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த போட்டியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் நான் ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எல்லோரும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்ணை கட்டுறது மாப்பிள்ளை மயில் தான். ஸோ அவரை கண்ணை கட்டி விட்றாங்க. கரெக்டாக ரோகிணியை போய் தொடுவார் அப்படின்னு பார்த்தா தூணை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை 2வது மாப்பிள்ளை மகேஷ்க்கு கண்ணை கட்டி விட்றாங்க. அவர் ரேவதி எப்படி பாருன்னு பார்த்தா கரெக்டாக அவங்க அண்ணியை போய் தொடுறாரு. எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ரேவதி கொஞ்சம் ஃபீல் ஆகுறாங்க, இருந்தாலும் தெரியாமல் தானே பண்ணார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து ரேவதி கண்ணை கட்டுறாங்க. ஸோ ரேவதி கண்ணை கட்டிட்டு கரெக்டாக இவங்க மகேஷை போய் தொடுவாங்கன்னு பார்த்தா கார்த்தியை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க, நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க, அட கட்டை அவிழ்த்து பாருமா யாரை பிடிச்சிருக்கான்னு அப்படின்னு சொல்லும்போது ரேவதி அப்போ தான் கட்டை அவிழ்த்து பார்க்குறாங்க. டிரைவரை பிடிச்சிருந்ததும் அவங்க கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க, இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போது கார்த்தி வந்து இல்லை நீங்கள் கண் கட்டியிருந்தீங்க, தெரியாமல் தானே தொட்டிங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க. அந்த சமயம் பார்த்து பாட்டி கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. நான் வந்து பேத்திங்கெல்லாம் பார்க்கணும், ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு, அந்த ட்ரெஸ் அவங்க போட்டிருக்காங்க, பொங்கல் பரிசு கொடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வெளியில் பாட்டி பரமேஸ்வரி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பாட்டி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, புரிஞ்சிக்க மாட்டீங்களான்னு சொன்னாலும் நான் வந்திருக்க வேஷத்தை பார்த்தா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, நீ வெளியில் வாயா அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்ட் கார்த்தி பாட்டியை மீட் பண்ணுறாங்க. சொன்னால் கேட்க மாட்டீங்க, யார் வேணாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஆனால் அத்தை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, இந்த கெட்டப்பில் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நான் இன்றைக்கி என் பேத்திங்களை பார்த்தே ஆகணும், பொங்கல் பரிசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாட்டி அடம்பிடிச்சிட்ருக்காங்க. கார்த்தி என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.